வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து தைப்பூசத்துக்கு பாயசம் வைப்போம். இன்றைக்கி வந்து நான் ஜவ்வரிசி பால் பாயசம் தான் பண்ண போகிறேன். இப்போ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இது சுவாமிக்கு வந்து பாலில் வந்து நெய்வேத்தியம் வச்சா ரொம்ப நல்லது. நான் வந்து பால் ஒரு டம்ளர் வச்சுடுவேன். அதே மாதிரி வந்து நான் பாயசம் வந்து ஜவ்வரிசி பால் பாயசம் செய்யலான் இருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஜவ்வரிசியில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இப்போ ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஆக்சுவலாக வந்து பால் நான் ஒரு ஸ்டவ்லையும் ஜவ்வரிசி ஒரு ஸ்டவ்லையும் வச்சிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருந்தா ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்டவ்வில் ஜவ்வரிசியும் ஒரு ஸ்டவ்வில் பால் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டும் பால் காயறதுக்குள்ளே ஜவ்வரிசி வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து சுவாமி ரூம்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி அந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். இந்த பாயசம் வந்து ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஏன் சொல்கிறேன்னா வந்து இப்போ ஒரு ஸ்டவ்வில் ஜவ்வரிசியும் ஒரு ஸ்டவ்வில் பால் வச்சுருக்கேன். இது ரெண்டும் அட் அ டைம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம பாலை வந்து ஜவ்வரிசியில் ஊற்றினா நம்மளோட ஜவ்வரிசி பால் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடும். இதை வந்து ஈஸியாக டக்குன்னு முடிச்சிடலாம். நம்ம வந்து எதாவது பாயசம் வைக்கணும்னா இப்போ இது ரெண்டும் காயட்டோம்னால நம்ம அதுக்குள்ளே சுவாமி ரூம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு வந்தேன். இப்போது ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம காய்ச்சி வச்ச பாலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் 1/2 லிட்டர் பாலை வந்து சேர்க்குறேன். அப்படியே முருகருக்கு வந்து பாலில் இன்றைக்கி நெய்வேத்தியம் வச்சா ரொம்ப நல்லது. நான் அதனால் வந்து ஜவ்வரிசியை வந்து கொஞ்சமாக சேர்த்து பால் வந்து கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு பேக்கெட் ஜவ்வரிசி தான் சேர்த்துருக்கேன், ஒரு சின்ன பேக்கெட்டில். இப்போ வந்து இது ஒரு 4-5 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே அதுக்குள்ளே நம்ம வந்து ஏலக்காய் தட்டி எடுத்து வந்துக்கலாம், பொடி பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வந்தேன். இப்போது இதுலேயே வந்து ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு சேர்த்து கிண்டி விடலாம். பாருங்கள், இது ஆக்சுவலாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கூட இதை வந்து ஒரு ஜூஸ் மாதிரி கூட செஞ்சு தரலாம். எப்படி சொல்கிறேன்னா வந்து இந்த என் பொண்ணே வந்து ஃபஸ்ட்டு பாயசம்லாம் சாப்பிட மாட்டா. இந்த ஜவ்வரிசியை பார்த்து ஜெல்லின்னு சொல்லுவாள். இது வந்து லைட்டாக நம்ம சாயங்கால நேரத்தில் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சுட்டு அவங்க வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்பவும் நம்ம எடுத்து கொடுத்தோம்னா வந்து இது வந்து ஜவ்வரிசி வந்து ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்க குடிக்கும்போது ஜெல்லி ஜூஸ் அப்படின்னு சொல்லி கூட குடிப்பாங்க. அதனால் இதை நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி நல்ல நாள்லையும் விசேஷ அன்னைக்கு சாமிக்கு கூட நெய்வேத்தியம் வைக்கலாம். குழந்தைங்களும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், எல்லோரும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் வீட்டில். இப்போ வந்து தேவையான அளவு அதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் சேர்ப்பேன். இப்போது இதை இறக்கி வச்சுட்டு இதில் தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம், முந்திரி திராட்சை இருக்கிறதுக்கு. இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு அந்த நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போது முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு, அதிலே திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம நெய்யோட முந்திரி திராட்சை வறுத்தது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஜவ்வரிசி பால் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.